சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காலையில எந்திரிச்சதும் காக்கி உடுப்ப போட்டுக்கிட்டு வேலைக்கு போ, சட்டத்தை காப்பாத்து, மெடல் தருவாங்க, வாங்கி குத்திக்கோ. நான் போறேன் ஈசு. இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போறேன். சின்னையா, சின்னையா, சின்னையா. அனி, பாஸ் எங்க நீ? சின்னையா நைட்டு வீட்டுக்கு வெளியே வந்தது உண்மையிலேயே நீ பாத்தியா? ஆமா நீ. அவர் அர்த்த ராத்திரியில வெளியில போறப்போ அவரு கூட நீயும் போனோன்னு உனக்கு தெரியாதா? அவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு உங்களை பார்க்க தான் வரேன்னு சொன்னாரா நீ? அதனாலதான் அவர் கூட போகாம அப்படியே படுத்து தூங்கிட்டேன். டேய், நீயும் சின்னையாவும் சேர்ந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? சின்னையா வெங்காயத்தை வச்சு ஃபீவர் வந்தது, அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு டிராமா பண்ணது. அந்த மாதிரி இப்ப லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போன மாதிரி நடிக்கிறாரா? ஐயோ அண்ணி, எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாத நீ. இங்க பாரு தீக்குச்சி, இப்ப நீ ஒழுங்கா உண்மையை சொல்லலனா உத வாங்குவ பாத்துக்கோ. ஐயோ அண்ணி, நீங்க வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி உங்களை ட்ரைனிங் போக விடாம பண்றதுக்கு பாஸ் என்னென்னோ பண்ணாரு. அதுக்கு நானும் உடனே இருந்தேன். ஆனா இப்ப அவர் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ. அண்ணி, பாஸ் லெட்டர் வச்சதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதா நீ? வீடு விட்டு போறப்ப கூட என்கிட்ட அவர் எதுவுமே சொல்லல நீ. உங்களை பார்க்க போற மட்டும் தான் சொன்னார நீ. இதான் நீ உண்மை, வேற எனக்கு எதுவும் தெரியாதா நீ? இத பாரு தீக்குச்சி, திரும்ப திரும்ப பொய்ய உண்மை மாதிரி சொல்லிட்டு இருக்காத. நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போக கூடாதுன்னு திட்டம் போட்டு சின்னையா ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்காரு, அப்படிதானே? இதானே உண்மை? ஈஸ்வரி, தீக்குச்சி என்ன பண்ணா? அவனை எதுக்கு திட்டிட்டு இருக்க? என்னம்மா சொல்லு. ஒன்னும் இல்லத்த, நான் டியூட்டிக்கு போறத தடுக்கிறதுக்காக சின்னையா எஸ்கேப் ஆகி ஒளிஞ்சுக்கிட்டு நான் வீட்டை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போய் மறைஞ்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்ற? நீ வேலைக்கு போக கூடாதுன்னு அவன் டிராமா பண்றானா? எனக்கு புரியல. அதான் எனக்கும் புரியலத்த. அத பத்தி கேட்டா அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, மென்னு முழுங்குறாரு. நான் ட்ரைனிங் போனப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அத்த? நீ என்ன ஈஸ்வரி சொல்ற? நம்ம அழகா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என்னால நம்பவே முடியல. ஆமாத்த, இதுக்கெல்லாம் இந்த தீக்குச்சியும் உடந்த. என்ன டேய், இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா? அவ சொல்றதெல்லாம் உண்மையாடா? அம்மா, அண்ணி சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா இப்போ பாஸ் லெட்டர் எழுதி வச்சதுக்கும் அவர் காணாம போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா. பாஸ் எங்க போனாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. என்னடா சொல்ற? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேற? ஏன் ஈஸ்வரி, இந்த அழகு எங்கதான் போயிருப்பான்? எனக்கு தெரியலத்த. எங்க போனானே தெரியலையே. என்ன நீ? என்னாச்சு நீ? நம்ம அழக காணும் தம்பி. அண்ணே, அவன் எங்க போனானே தெரியல. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அக்கா இருக்கா? ஈஸ்வரி, உன்கிட்ட சொல்லாம அழகு எங்கேயும் போக மாட்டானம்மா. ஆமா சார், ஆனா இப்ப என்கிட்ட எதுவுமே சொல்லல. சின்னையா நைட்டு வீட்டை விட்டு வெளியே போனத தீக்குச்சி பாத்திருக்கான். சார் ஒரு நிமிஷம் இருங்க. தீக்குச்சி, சின்னையா வெளியில போனப்போ டைம் என்ன இருக்கும்? அனி, ஒரு 1:30 இல்ல 2 மணிக்குள்ள இருக்கும் அனி. ஈஸ்வரி, என்ன ஆச்சு? அத்தை, தீக்குச்சி சொன்ன மாதிரி சின்னையா ராத்திரி 2 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில போயிருக்காரு.
இந்த பையன் எங்க போனா எதுக்காக போனா ஏதாவது தெரியுமா? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. சின்னையா என்ன பயமுறுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே இல்ல. வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாரு. ஏன் ஈஸ்வரி, அவன் தான் இப்படி இருக்கானா? நீயும் ஏன் விளையாட்டுத்தனமா இருக்க? ஆரம்பத்திலேயே நீ வேலைக்கு போக கூடாதுன்னு அவன் மாத்தி மாத்தி ஏதோ ஏடா கூடமா செஞ்சிருக்கானா? அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் இந்த மாதிரி பெருசா எதுவும் நடக்காம பாத்துட்டு இருந்திருப்பேன்ல. என்னது இது? நானும் சின்னையாவை சரி பண்ணிடலாம் தான் நினைச்சேன். உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்போ அவர் இந்த அளவுக்கு போவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நேத்து நைட்டு கூட என்னை இன்னைக்கு டியூட்டிக்கு போக விடாம பண்றேன்னு சவால் விட்டாரு. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவரா பண்ணலத்த, யாரோ சொல்லி கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க, சின்னையா கிட்ட பேசி அவரை வீட்டுக்கு வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃபா? என்னாச்சு ஈஸ்வரி? அத்தை, சின்னையா அவர் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பரை ட்ராக் பண்ண சொல்றேன். பண்ணு போ.